ஆராதிக்கிறது அவசியம்தான், ஐக்கியத்தில் இருக்கிறது அவசியம்தான், சபைக்கு போறது அவசியம்தான். ஆனா தேவனுக்காய் நிற்கிற ஒரு இடம் வரும்போது நீ நிற்கிறியான்னு யோசிப்பார். நீங்க படிக்கிற இடத்துலையோ, வேலைக்கு போகிற இடத்துலையோ, மற்ற உலக பிரகாரமாக இருக்கிற வாலிபர்களோடு ஐக்கியப்படும் போது தேவனுக்காய் நிற்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அந்த நேரத்தில் நீங்க பரிசுத்தத்துக்காய் தேவனுக்காய் வைராக்கியமா நிற்கிறீங்களா அல்லது நீங்க ஓடி போறீங்களா? ஒரு பாவம் செய்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க போகும்போது, உலகத்தினுடைய ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்போது நீங்க பரிசுத்தத்துக்காக நிற்கிறீங்களான்னு உங்களை நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. உங்களை பிடிக்கிறதுக்கு தான் உலகம் ஆயத்தமா இருக்கிற. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை பிடிக்கலான்னு உலகம் பார்க்குது. நம்முடைய அடையாளத்தை உரிந்து கொள்ளணும். கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தை உரிந்து கொள்ளணும். இயேசுவை பின்பற்றுகிறவன் என்ற அடையாளத்தை உரிந்து கொள்ளணும். ஆராதிக்கிறவங்கிற அடையாளத்தை உரிந்து கொள்ளணும். அதுதான் பிசாசினுடைய நோக்கம். நம்மளும் அதுக்கு ஏற்றது போல ஒவ்வொரு முறையும் பிசாசு நம்மை பிடிக்கும் போது இந்த அடையாளத்தை இழந்துடுறோம்ல. கிறிஸ்தவன்கிற அடையாளத்தை நம்ம